ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா, என்னுடைய சகோதரன் தான் என்னுடைய குரு கூட இருந்த குருகுல கல்வியில் இருந்த என்னுடைய சகோதரர், என்னுடைய மூத்தவர். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்த நம்முடைய கருவூரார் சொன்ன ஒரு முறையை அனுபவித்து, எப்பவுமே சில விஷயங்கள் நம்ம உலகத்தில் சயின்ஸ் விஞ்ஞானிகள் வர்றாங்க அப்படின்னா, இப்போ ஐன்ஸ்டீன் வர்றாருன்னா அவர் செய்த சில முறையை விடுத்து அதுக்கப்புறம் இன்னொரு சயின்டிஸ்ட் வருவாங்க. அதை அவங்க எடுத்துக்கொண்டு இன்னும் அட்வான்ஸாக சில விஷயங்களை கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி நம்முடைய சித்தர்கள் இவங்களும் ஒரு விஞ்ஞானி தான். இந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த சில விஷயங்கள் நாம் அதை யூஸ் பண்ணி பார்க்கணும்ல. ஸோ அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்த்து ஒரு அனுபவம் தான் உங்களோட கூட நான் பகிர்ந்துக்க போகிறேன். சில விஷயங்கள் நான் அனுபவித்து பார்த்துருப்பேன், அதை தான் வீடியோ போட முடியும். அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு அனுபவிச்சு நெருங்கினவர்கள் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தது எப்படி இருக்குது, ரிசல்ட் எடுத்தவங்களுக்கு அதை பற்றிய இன்ஃபர்மேஷன் தகவல் வந்தால் தான் நான் போடுவேன். அதனால் சில தகவலாக இருந்தால் தகவலாக போட்டுருவேன். இது ஒரு அனுபவம். என்னுடைய குரு கூட இருந்த முஸ்தஃபா அப்படின்ற ஒரு சகோதரர், அவர் என் குரு கூட ரொம்ப நெருங்கி இருந்தவர். அவர் தன் வாழ்க்கையில் நம்முடைய கருவூரார் சொன்ன ஒரு முறையை பயன்படுத்தினார். அது என்ன அப்படின்னா, அதாவது வனவிலங்கு கிட்டேருந்து ஒரு பாதுகாப்பு நம்முடைய அரசாங்கம் இப்போ நமக்கு உலகம் முழுக்க எல்லா இடத்துலையும் அரசாங்கமும் காட்டுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பை உருவாக்கி வச்சுருக்காங்க. நடுவில் ஒரு ஃபேஸ், அதாவது நடுவில் ஒரு பகுதி. ஸோ அங்கே போகக்கூடாது, இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி இது நம்முடைய அரசாங்கத்தில் இப்போ இருக்கக்கூடியது. ஆனால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எந்த ஒரு தீங்கும் எதுவும் நிகழக்கூடாது, நம்மளை நாம் காத்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயந்தான் மிருகவசியம். இயற்கையோடு இணைந்து வனாந்தரத்தில் வாழும்போது நம்முடைய குருமார்கள், சித்தர்கள் சக உயிரினங்கள் இணக்கமாய் இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக இந்த கலை பயன்பாட்டில் இருந்துச்சு அந்த காலத்தில். இதை தாண்டி இந்த மிருக வசியங்களுக்கு பெரிய முக்கியத்துவம் எதுவும் இருப்பதா ஒரு பெரிய விஷயமா ஒன்றும் தெரியல. ஆனால் இப்போ கூட மலைவாழ் மக்கள் இதை போன்ற பல உபாயங்களை பழக்கத்தில் வச்சுருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கிறோன்னா நம்ம அவங்கக்கிட்ட போய் அவங்கக்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு அப்போ தான் நம்ம இதெல்லாம் கற்றுக்க முடியும். ஸோ இது நம்முடைய சித்தர்கள் கண்டுபிடித்த ஒரு முறையை தான் நான் இப்போ உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். நம்முடைய முஸ்தஃபா என்ன பண்ணுறாருன்னா, சித்த பெருமக்கள் பாடல்கள் வழியாக மிருக விஷயத்தை பற்றி ஏராளமான தகவல் நமக்கு கொடுத்துருக்குறாங்க, பல விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் சித்தர்களுடைய தொடர்பில் ஏதேனும் சில தகவல்கள் நம்ம பாடல்கள் வழியாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை நாம் ஒரு உபாயமாக எண்ணி நம்ம எடுத்து அதை பயன்படுத்தணும், ட்ரை பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி என்னுடைய தோழர், அதாவது சகோதரர் முஸ்தஃபா என்ன பண்ணுறாருன்னா, எதை ட்ரை பண்ணுறாரு அப்படின்னா, என்னுடைய குரு கூட பார்த்திங்கன்னா எல்லா மதங்களில் இருக்கவங்க எல்லோரும் இருப்பாங்க. கிறிஸ்தவங்க இருப்பாங்க, இஸ்லாமியர்கள் இருப்பாங்க, ஹிந்து, எல்லா மதத்துலேயும் இருப்பாங்க. ஆனால் அங்கே இருக்கிறவங்க எந்த மதத்துலையும் இருக்க மாட்டாங்க. அதான் ஒரு ஹைலைட். சரி, ஓகே. ஆனால் இந்த முஸ்தஃபா நம்மளுடைய தோழர் என்ன பண்ணுறாருன்னா, நம்முடைய கருவூரார் எழுதின ஒரு நூல் ஒன்று அவருக்கு கிடச்சிருக்கு. அந்த நூலை என்ன பண்ணுறாருன்னா, அந்த நூலில் ஒரு பாடல், அந்த பாடல் அவருக்கு ரொம்ப ஈர்ப்பு வந்துருச்சு. முஸ்தஃபா நம்முடைய அண்ணனுக்கு அவருக்கு என்ன பண்ணுறாருன்னா, படிக்கிறார். அந்த பாடல் நானும் படிக்கிறேன். பாரப்பா வெண்குன்றி மூலம் வாங்க பாங்கான அம்மாவாசை நாள் தன்னில் நேரப்பா மந்திரந்தாம் வம் வம் வசி வசி நிறைமிருக வசிகரி ஓமென்று போற்றி பேரப்பா பிடுங்கியதை வாயில் இட்டு பேசவே மிருக வசிகரங்கானும் அப்படின்னு அந்த பாடலை படிக்கிறார். இந்த பாடல் சொன்னபடியே அவர் இதை செஞ்சிருக்கிறாரு. ஆனால் இது எப்படி அவருடைய அனுபவம் என்னென்னா, அவர் அதை பண்ணியிருக்காரு, சக்ஸஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி அவங்க கூட இருக்கிறவங்க நிறைய பேருக்கும், அவருக்கும் நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அவங்கக்கிட்டே அதை ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அவங்க கூட்டத்தில் இருக்கிறவங்க கிட்ட அவங்களும் அதை ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி நடக்குது. அதாவது அனுபவம் பல பேருக்கு விதவிதமான அனுபவம். ஸோ அனுபவத்தோட இப்போ அதை எப்படி பண்ணலான்னு சொல்லிடுறேன். பிறகு அது அனுபவத்தை நான் உங்களோட கூட பகிர்ந்துக்கிறேன். ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, நிறைஞ்ச அமாவாசை அன்னைக்கு அந்த நாளில் வெண்குன்றி மூலிகை, நீங்கள் வேற பார்க்கலாம், வெண்குன்றி மூலிகை செடியை எடுத்து அதுக்கிட்ட இந்த மந்திரத்தை நாம் சொல்லணும். வம் வம் வசி வசி மிருக வசி கரி ஓம். இந்த மந்திரத்தை 1,00,000 முறைலாம் சொல்லலை, வெறும் உக்காந்து
அந்த செடி பக்கத்தில் உட்காந்து ஒரு 108 முறை சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அந்த செடியை பிடுங்குறாரு. எப்படி எடுத்தார் அப்படின்னா அவருடைய அனுபவத்தை சொல்கிறாரு. கட்டையை பயன்படுத்தி தான் எடுத்தார். குச்சி கட்டையை என்ன பண்ணுறாரு, நல்லா ஷார்ப்பாக கத்தி மாதிரி ரெடி பண்ணி அந்த அப்படியே குச்சியை நின்று நம்முடைய அந்த வேர் இருக்குது பார்த்தீங்களா, எடுக்கும்போது வேர் மண்ணோட மண்ணாக அறுக்காத அளவுக்கு மொத்தம் அந்த மண்ணை அப்படியே அடியோடு எடுத்துட்டு அந்த மண்ணை அப்புறம் அப்படியே உலர்ந்து மண்ணெல்லாம் எடுக்கிறார். எடுத்து அந்த வேரை தான் எடுக்கிறார். அந்த வேர் எப்படின்னா கடைசியாக எடுத்த பிறகு முழுக்க வேர் இருந்துச்சு. அழகாக மண்ணெல்லாம் உலர்ந்து அழகாக எடுக்கணும். இதுக்கு நம்ம டைம் வேணும், பொறுமையாக யூஸ் பண்ணணும். அதுக்கு பிறகு இந்த பச்சையாக பிடுங்கப்பட்ட இந்த வேர் தான் முக்கியம். அதுக்கு பிறகு இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, சூழ்நிலை ஏதாவது ஒரு விலங்கு, இப்போ நம்முடைய முஸ்தபா என்ன பண்ணாருன்னா, ஒரு பாம்பு ஒரு பகுதி இருக்குன்னா அது சம்டைம்ஸ் சீரும், சில நேரம் கொத்த வரும். அப்போ இந்த கேரளா சைட்லாம் பார்த்திங்கன்னா இந்த சம்டைம் இந்த ராஜநாகெல்லாம் அடிக்கடி வரும். அப்போ ஒரு தடவை மலைப்பகுதியில் போகும்போது ஒரு கோப்ரா வருது, அது சீருது. இவர் என்ன பண்ணாருன்னா அந்த மூலிகையை வாயில் வச்சுக்கிட்டாராம். அது ரொம்ப சீருது, ஆனால் வாயில் வச்சுட்டு அப்படி அதை பார்த்துட்டு அப்படின்னா மாட்டம் நகர்ந்து போனார். அது எதுவுமே பண்ணலையே, அழகாக போயிடுச்சு. அதுக்கு பிறகு முட்டை வந்த ஒரு புல், அதாவது இந்த காட்டு எருமைன்னு சொல்லுவோம்ல, அது முட்டை வரும்போது அது முட்டை வருது, கிட்ட வர்ற நேரத்தில் நின்று அப்படியே டேர்ன் பண்ணிட்டு போயிடுச்சான். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் நிறைய மிருகங்கள், இந்த பூச்சி இனம், இது மாதிரி நிறைய மிருகம் அதாவது மனிதனை தாக்குறதுக்கான மனநிலையை உருவாகிறதுக்காக எந்த ஒரு சூழ்நிலையும் அங்கே ஏற்படாது. அதாவது அவருடைய அனுபவம் என்னென்னா, ஒரு மிருகம் இவரை தாக்கணும் அப்படின்னு வரும், அதுக்கு தெரியாது தன்னை தாக்க வராங்கன்னு அது நினச்சிக்கிட்டு தாக்க வருது. அப்படி வரக்கூடிய அந்த மனநிலை இந்த மூலிகை என்ன பண்ணுதுன்னா அவங்களோட மனநிலையை மாற்றுது அப்படின்னு சொல்கிறார். இது எப்படி கையில் வச்சுக்கிட்டு நம்ம மிருகங்கிட்ட அப்படியே காட்டணுமா? அப்படிலாம் இல்லை. இந்த மூலிகையை அந்த வேர் எடுத்து வாயில் வச்சுக்கணும். வாயில் வச்சுக்கிட்டு மிருகங்கிட்ட நில்லுன்னா நிற்கும், இங்கே வானா வா, போனா போயிடும். ஸோ அதை அவர் செஞ்சுருக்கிறாரு. எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. சரி, இது எப்படி பண்ணார் அப்படின்னா, அந்த மந்திரத்தை அங்கே சொல்லிட்டு எடுத்துட்டாரு. அதை அவர் எப்படி பத்திரப்படுத்தி வைக்கிறாங்கன்னா, காட்டன் துணியில், வெள்ளை துணியில் அதை சுற்றி ஒரு வுட்டு பாக்ஸுக்குள்ளே அழகாக மடித்து வைக்கிறாங்க. டெய்லி காலையில் ஒரு தடவை, நைட்டு ஒரு தடவை 2 ட்ராப் வாட்டரை அந்த துணி மேலே விடணும். அப்படியே இருக்கக்கூடாது, 2 ட்ராப் தான் விடணும், நிறைய தண்ணி அதில் ஊற்றக்கூடாது. ஸோ இப்படி தான் அதை நம்ம வச்சுருக்கணும். ஆக்சுவலி இந்த விஷயங்கள்லாம் கருவூரா சொல்லலை பாடலில், ஆனால் இது அனுபவம். இதை அனுபவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா காட்டு பகுதி அந்த சரௌண்டிங்கில் வாழ்கிறதுனால அவருக்கு இது தேவைப்பட்டது. அதனால முஸ்தபா என்ன பண்ணார், ட்ரை பண்ணார். ஸோ ஏதாவது ஒரு வேணும், நமக்கே ஏதாவது ஒரு வேணும், யார்கிட்டேயுமே கேட்க முடியாதனால நம்மளா அதை ட்ரை பண்ணுவோமே சொல்லி அவர் நம்முடைய கருவூரா சித்தரை நம்பி சரி அவர் கண்டிப்பாக செஞ்சுருப்பார். அவர் எப்படி நினச்சாராம், அவர் சொன்ன அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இப்போ இமயமலை இது வரைக்கும் யாரும் அந்த உச்சிக்கு ஏறினதில்லை. சரி, ஓகே. ஆனால் ஒருத்தன் ஏறிட்டான் அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, சக்ஸஸ். ஒருத்தன் ஏறிட்டான்ற நம்பிக்கையில் அடுத்த ஸ்டெப்பில் நம்ம வந்துடும்ல, அதே நம்பிக்கையை தான் இவர் சொல்கிறார். அப்போ கருவூராரை செஞ்சுருக்கிறார், நான் கருவூராரை நம்புகிறேன், அதனால் என்னாலையும் முடியும் அப்படின்னு சொல்லி அவர் செஞ்சார். முஸ்தபா சும்மா செய்யலை, கருவூரோடைய உதவியோடு செஞ்சார். அவருக்கு அது சாத்தியமாச்சு. ஸோ அதை உண்மையாகவே நான் பண்ணலை. ஸோ அடுத்த தடவை கேரளாவுக்கு போகலாம் பிளான் வச்சுருக்கேன். ஸோ அங்கே போய் அவரை மீட் பண்ணி அதை அவர் எடுத்து வச்சுருக்கிறத ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கேன். வரேன்னு சொல்லியிருக்கேன். கூடிய விரைவில் நான் அதை சந்திப்பேன். நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா பல விஷயங்கள் இருக்குது, ஆனால் அதை யாரும் ட்ரை பண்ணதில்லை. முஸ்தபான மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் இந்த மாதிரி பாடல்கள் ரீதியாக சில விஷயங்கள் எதாவது இருந்தால் அதை ட்ரை பண்ணி பார்ப்பேன். சக்ஸஸ் ஆகுதோ நமக்கு ஃபெயிலியர் ஆகுதோ, பட் ட்ரை அப்படின்ற ஒரு விஷயத்த இருக்கும்ல, அதில் ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா தெரியாது. ஸோ அதனால் சில விஷயங்கள் நாம் ட்ரை பண்ணி பார்க்கணும். கருவூரார் சொன்ன இந்த மிருக விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது உங்கள் வீட்டில் மிருகம்னா எல்லா மிருகங்களும் இல்லை, வீட்டில் இருக்கக்கூடிய மிருகமாக இருந்தாலும் சரி, அதாவது சில வேலைகளில் மிருகம் சார்ந்த பிரச்சனைகள். இப்போ சில பேருக்கு நாய் பயம், அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன மாதிரி பயமாக இருந்தாலும் சரி, மிருகங்களை பார்த்து ஏதாவது பயம் எதாவது இருந்துச்சுன்னா இந்த வெண்குன்றி மூலிகை வேறு நீங்கள் எடுத்து, இது மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் தான். இது ஆக்சுவலி எங்கள் கேரளா பகுதியில் நிறைய பகுதியில் இந்த வெண்குன்றி மூலிகை கிடைக்கும். நிறைய பகுதியில் நிறைய தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் மேக்ஸிமம். ஸோ மலைப்பகுதி ஓரத்துலலாம் நிறைய இடத்துல இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணால் கிடைக்கும்.
கரூரார் சொன்ன இந்த மிருக விஷயத்தை நம்முடைய முஸ்தபா அண்ணன் வந்து சக்ஸஸ் பண்ணார். ஸோ உண்மை, இதெல்லாம் உண்மை. ஆச்சரியமான ஒரு விஷயம். ஒரு மனுஷன் இதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கிறாருன்னா உண்மை, அவர் அனுபவிச்சிருக்கிறார், இதில் இருக்குப்பா. அதுவும் சொன்ன ஒரு இஸ்லாமிய சகோதரர், அவர் என்னுடைய தோழர், அவர் அதை செஞ்சுருக்கிறாருன்னு ஆச்சரியமான ஒரு விஷயம். அவர் சொல்கிறார், கரூரார் சக்ஸஸ் பண்ணாருப்பா, ட்ரை பண்ணேன், கரூராரோட துணையோடு ட்ரை பண்ணேன், சக்ஸஸ் ஆச்சு, அவங்க அதை அட்டன் பண்ணியிருக்காங்க, ஸோ அதனால் நம்மளும் அதெல்லாம் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கு பிறகு எனக்கு இன்னொரு விருப்பம் வந்துச்சு. ஸோ அடுத்தடுத்த விஷயங்களை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களும் அவரோட கூட பகிர்ந்துக்கிட்டேன். அவரும் இதை மாதிரி கரூரார் சொன்னது, அகத்தியர் சொன்னது, போகர் சொன்ன பல ரகசியங்கள், பல விஷயங்களை இந்த மாதிரி ஹெர்பல்ஸ் ரீதியாக, அது மட்டும் இல்லாமல் கெமிக்கல் ரீதியாக நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணியிருக்காங்க. தாயத்து, இது மாதிரி நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ட்ரை பண்ணி அதில் பல விஷயங்கள் சக்ஸஸ் ஆச்சு, பல விஷயங்கள் ஃபெயிலியர் ஆச்சு. நான் உங்களோட கூட ஃபெயிலியர் ஆனதையும் உங்களோட கூட பகிர்ந்துக்க போகிறேன், சக்ஸஸ் ஆனதும் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். ஏன்னா சம்டைம் ஃபெயிலியர் ஆனது நீங்கள் பண்ணும்போது அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகலாம். ஏன்னா ஒவ்வொரு தடவை நம்ம வந்து வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா உடனே வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போய்டுவோம். ஆனால் தோல்வி அடைஞ்சிட்டோம் மறுபடியும் ட்ரை பண்ணே இருப்போம். சில பேருக்கு வந்து ஒரு 100 தடவைக்கு மேலே தான் வெற்றி கிடைக்கும். சில பேருக்கு 10 தடவை பண்ணாலே போதும், சில பேர் ஒரு தடவை பண்ணாலே போதும். ஒவ்வொருத்தருக்கு ஏற்றது போல் நம்ம கொடுக்குற அந்த ஆற்றலை பொறுத்து, நம்ம கொடுக்குற அந்த ஆர்வத்தை பொறுத்து தான் அது அமைகிறது. அதனால் என்னுடைய அனுபவம் அடுத்தடுத்த பகுதியில் முஸ்தபானை பயன்படுத்தின பல விஷயங்களை உங்களோட கூட நான் பகிர்ந்துக்க போகிறேன். ஏன்னா எக்ஸ்ட்ராடனரி இன்ஃபர்மேஷன் அவர் வந்து ட்ரை பண்ணார். அதுவும் நம்முடைய சித்தர்கள் பாடல் உண்மை என்று நிரூபித்த ஒருவர், அவர் வந்து எனக்கு சொன்னார். ஸோ அதை உங்களோட கூட நான் பகிர்ந்துக்கிட்டேன். முயற்சி செய்து பாருங்கள், நானும் முயற்சி செய்ய போகிறேன். நன்றி. அடுத்த பகுதியில் வேறு ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். இதெல்லாம் என்னென்னா லைவ், இது வந்து ஒரு அனுபவம். இது சித்தர்கள் சொன்ன ஈஸியான அனுபவம். ட்ரை பண்ணால் சக்ஸஸ் ஆகும். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க எந்த பயம், இந்த மாதிரி மிருக ஜீவன்கள் சம்மந்தப்பட்ட பயமாக இருந்தால் அந்த வேரை வச்சுக்கிங்க. எந்த மிருகமும் உங்ககிட்ட வராது, எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அது மட்டும் இல்லாமல் மிருகங்கள் அதாவது ட்ரெயின் பண்ணுறீங்க. இந்த மாதிரி நிறைய டாக் ட்ரெயினர் இருப்பாங்க, அதில் வந்து பேரட் ட்ரெயினரு. அது மட்டும் இல்லாமல் வேறு சம்மந்தப்பட்ட மிருகங்கள்னா வைல்ட் அனிமல், டொமஸ்டிக் அனிமல், எதுவாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ட்ரெயினருக்கு தேவைப்படக்கூடிய ஒரு ஹெர்பல்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராடனரியான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த இன்ஃபர்மேஷனை ஃபஸ்ட்டு நான் யாருக்கு சொன்னேன்னா, ஆல்ரெடி நான் வந்து ஒரு டாக்டர் ட்ரெயினர்ன்றதுனால நான் வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார், அவருக்கு இந்த இன்ஃபர்மேஷன், ஏன்னா அவர் வந்து ஒரு ட்ரெயினராக இருக்கிறாரு, ஸோ டாக்லாம் ட்ரெயின் பண்ணுறவர். அவருக்கு சம்டைம் இந்த டாபர்மேனுக்குலாம் ட்ரெயின் பண்ணும்போது கடிச்சு கொதறி எடுத்துரும். சம்டைம் அது பாதிப்பு இருக்குது. அந்த மாதிரி எதுவுமே ஆகக்கூடாதுன்றதுனால அவருக்கு இந்த ஹேர்பில் அங்கேருந்து நான் வந்து என் நண்பருக்கு எடுத்து வந்து கொடுத்தேன். ஸோ அவருக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் தேடி போய் எடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த வெண்குன்றி மூலிகை, அதோடைய வேறு தான் முக்கியம், முழுமையாக இல்லை, வேறு தான் முக்கியம். அந்த வேறு நீங்கள் அழகாக கட் பண்ணி, அது முக்கியமாக கட் பண்ணும்போது இரும்பு துண்டு எதுவும் படாத அளவுக்கு கட் பண்ணிங்கன்னா நல்லது. வேறு மண்ணோட எந்த வேரும் அறுக்காத அளவுக்கு கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. முயற்சி செய்து பாருங்கள். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் ப்ளேலிஸ்ட்டில் மூலிகைன்னு இருக்கும், அதில் போய் பார்த்தீங்கன்னா சித்தர்களின் ஜால மூலிகைன்னு இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் உங்களுக்காக போட்டிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். நான் நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் வினோதனுடன். நன்றி.